ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு கிறிஸ்டிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஒரு பொரியல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இதில் ஜாஸ்தி மசாலாலாம் நான் போட்டிருக்க மாட்டேன், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இங்கே 2 ஸ்பூன் நான் எண்ணெய் எடுத்துருக்கிறேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சிட்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஒரு 3, நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம். இங்கே வெங்காயம் ரொம்ப வேக வேண்டாம். 2 பெரிய தக்காளி, உப்பு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு போட்டு நல்லா கிளறி விடுங்க. 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, 2 பெரிய ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துருக்குறேன். இது பொரியல் உருது மசாலா. ஹெல்த் வைஸ் பார்த்தா மிளகு தூள் ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறமேட்டு நான் இங்கே கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் இது மசாலாவில் போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணி தாங்கோ. காலிஃப்ளவர் நான் ஒரு ஹவருக்கு உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதில் பூச்சி எதை இருந்தால் செத்துரும். நல்லா கிளறி தாங்கோ. அப்புறமேட்டு ஒரு சின்ன கிளாஸு ஃபுல்லாக தண்ணி போட்டு கொஞ்சம் 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வேகட்டும். கிழங்கெல்லாம் நல்லா வெந்துட்ட அப்புறம் பொரியல் ரெடி ஆகிட்ட அப்புறம் அது மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி விடுங்க. ஒரு பக்கம் நீங்கள் உங்கள் சப்பாத்தி பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, சூடான சப்பாத்தி கூடயும் இல்லை சூடான சாதம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் இது பொரியல் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி நீங்கள் நல்லா பெரட்டி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பொரியல் உங்களுக்கு இஷ்டம் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.